அண்ட் டாக்டர் பொதுவா மக்கள் எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா, இந்த லிவர் டிசீஸ் வர்றதுக்கு மெயின் காரணமே ஆல்கஹால் ம். கன்சப்ஷன் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ம். உண்மையா? 100% ஆல்கஹால்னால மட்டும் தான் வந்துட்டு லிவர் டிசீஸ் எல்லாம் வருதா? இல்ல மத்த காரணங்களும் இருக்கா? லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரியான காரணங்கள்? லிவருடைய நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான நோய்கள் இருக்கு. இதில இந்த லிவர் டேமேஜ் ஆயி, லிவர் ஃபெயிலியர் வர்றதுங்கிறதுக்கு உண்டான மெயின் ரீசன் என்ன பொறுத்தவரைக்கும் இன்னுமே ஆல்கஹால் தான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 50% நோயாளிகள் ஆல்கஹால்னால தான் பாதிக்கப்பட்டு அந்த நிலையில தான் வராங்க. பட் அதை விட முக்கியமா லிவர்ல நிறைய பிரச்சனைகள் இப்ப வந்துட்டு இருக்கு. நம்ம இன்ஃபெக்ஷன்ஸ், ஹெப்படைட்டிஸ் பத்தி பார்த்தோம். அது மாதிரி லிவர்ல இந்த ஃபேட் அக்யூமுலேஷன் அதுவும் வந்து இன்ஃபேக்ட் 100 பேருக்கு நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 40 பேருக்காவது ஃபேட்டி லிவர் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ம். வருது. அது உண்மையாலுமே ஒரு நோய் தானா, அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா, ட்ரீட்மெண்ட் செய்யணுமா அப்படிங்கிற விழிப்புணர்வுலாம் கூட மக்களிடையே ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைய நிலையில் ஃபேட்டி லிவர் குறித்த ஒரு அவேர்னஸ் அண்டு ஒரு தெளிவு மக்கள்கிட்ட இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா இன்னும் ஒரு 10-15 வருடங்களில் நிறைய நோயாளிகள் இதனால் பாதிக்கப்பட்டு லிவர் ப்ராப்ளத்தோடு வருவாங்கன்னு தான் நினைக்க தோணுது.